வணக்கம்ப்பா. ஆக்சுவலாக குக் வித் கோமாளி ஷூட்டிங்காக வந்தேன். ஷூட்டிங்கை வந்த புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நான் உடனே வந்துட்டுன்ற பொறாமையில் வந்து புகழ், கானா வினோத் இவங்க எல்லாம் சேர்ந்து எஸ்பெஷலி மாக்காப்பா குடி போதையில் வந்து இரும்பு கம்பி ராடால் என்னையை தாக்கி காலில் ரத்த காயமாயிருக்கு. இங்கே பக்கத்தில் இவிபி பக்கத்தில் நஸ்ரத் போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையத்தில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி சிஎஸ்ஆர் காப்பி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா. குறுகிய காலத்தில் ஒரு ஆள் வளர்ந்துட்டு வந்துட்டாலே எல்லாருக்கும் போட்டி பொறாமை ஆயிடுது. போட்டி இருக்கலாம், தப்பு கிடையாது. பொறாமையினால ஃபிசிக்கல் வயலன்ஸு ஆக்சுவலாக வளர்ந்து வந்துட்டானேன்ற ஒரு பொறாமை புகழுக்குலாம் அவ்வளோ வைத்திருச்சல் சொல்லும். அதனால தான் இன்றளவும் புகழும் சரி மாக்காப்பாவும் சரி வளராமையே இருக்காங்க. மாக்காப்பா வந்து பொதுவாகவே ஷூட்டிங்கில் தண்ணி அடிச்சுட்டு என்ன பண்ணுறோம்னே தெரியாமல் ஃபுல் தண்ணிப்பா. கானா வினோத் உங்களுக்கே தெரியும்ப்பா. கொஞ்சம் கூட காவல் ஆய்வாளர் நஸ்ரத்பேட்டையில் ஒரு காமெடி ஷோனா அதை யாரையும் துன்புறுத்தி அவங்கள பண்ணவே கூடாது. அவங்க வளரணும், வேறு வழி இல்லாமல் நான் ஆய்வாளர் வந்து நல்ல அறிவுரை கொடுத்தாரு ஆக்சுவலாக அந்த டீமுக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை மன கஷ்டப்படுத்தி இது பண்ணக்கூடாது, ஓகேங்களா? பண்ணுறது நார்மலாக இருக்கணும், உங்கள் கண்டென்ட்டுக்காக இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற பண்ணாங்க. இன்ன வரையும் மாக்காப்பாவோ புகழோ ஸ்டேஷனில் ஆஜராகவே இல்லை. இன்னைக்கு சாயங்காலம் 7:30 வர்றோம்னு சொல்லியிருக்காங்க. எனிவே நான் அந்த பிரச்சனை விட மாட்டேன்ப்பா. போட்டி பொறாமை பிக் பாஸில் புகழ் இடைஞ்சோம். இப்போ இன்னைக்கு நேற்று கூடப்பா நான் நடிச்ச படம் எல்லைக்கு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு படம் வந்துருந்துச்சு. அந்த படத்தில் கரெக்டாக அந்த சீன்லேயே அவர்தையே கைதிட்டு விழுந்துச்சு. நல்ல வளர்ச்சி இருக்கும், நிறைய இளைஞர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த வளர்ச்சியோட போட்டி பொறாமை சார். 7:30 மணிக்கு அவங்க காலையிலேருந்து வரவே இல்லை சார். வராமல் என்னை பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த பிரச்சனை அப்படியே அமைக்கலாம்னு நினைக்கிறாங்க. வெளியில் தெரியக்கூடாதுன்னு பயப்படுறாங்க. நான் என்ன சொன்னால் மன்னிப்பு கேளு, ஸ்டேஷனில் வந்து மன்னிப்பு கேளு சார். குக் வித் கோமாளியில் 50-60 ஆர்டிஸ்ட் முன்னாடி என்னை அவமானப்படுத்துறாங்க சார். அது எப்படி நான் விட முடியும்? நான் என்னோட தன்மானத்தை இழக்க மாட்டேன்.